வணக்கம், வெல்கம் டு மால்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரேஷனில் கொடுத்த சுண்டலை நார்மலாக நம்ம வேக வச்சு தாளித்து சாப்பிட்ருப்போம். அப்படி இல்லைன்னா புளிக்குழம்பு வச்சு தான் சாப்பிட்ருப்போம். ஆனால் நம்ம இன்னைக்கு ரேஷன் சுண்டலை யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக ஒரே நிமிஷத்தில் கடையில் வாங்கின மாதிரியே நல்ல மொறுமொறுன்னு சுவையான உப்பு கடலை வீட்டிலையே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரேஷனில் கொடுத்த கொண்டக்கடலை பார்த்திங்கன்னா சின்னதும் பெருசுமா கலந்து இருக்குது. அதை நம்ம அப்படியே பொரிச்சோன்னா சின்னதாக இருக்கிற கொண்டக்கடலையெல்லாம் சரியாக பொரிய மாட்டேங்குது. அதனால நம்ம இந்த மாதிரி முரத்தில் நேம்பி எடுத்தோன்னா ரொம்ப ஈஸியாக சின்னதும் பெருசும் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடுது. பெருசாக இருக்கிற கொண்டக்கடலையை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி உப்பு கடலை பண்ண போகிறோம். இந்த கொண்டக்கடலையே நல்லா சுள்ளுன்னு அடிக்கிற வெயிலில் 2 மணி நேரம் காய வச்சு அப்புறம் பொரிச்சோன்னா உப்பு கடலை நல்லா ஈவனாக குயிக்காக பொரிஞ்சு வந்துடும். அடுத்த வீடியோவில் சின்னதாக இருக்க இந்த கொண்டக்கடலையை யூஸ் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக குறைவான எண்ணெயில் ரொம்ப சுவையான கொண்டக்கடலை கபாப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உப்பு கடலை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்த கொண்டக்கடலை, 1 கப் தூளுப்பு. இப்போ நம்ம உப்பு கடலை வறுக்க ஆரம்பிக்கலாம். அடிகனமான கடாய் ஒன்று அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் ஆனோன்னு 1 கப் தூளுப்பை சேர்த்துடலாம். அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு உப்பை நல்லா சூடாக்கணும். உப்பு எந்த அளவுக்கு சூடாக இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு உப்பு கடலை குயிக்காக வறுபட்டு வந்துடும். உப்புக்கு பதிலாக நீங்கள் மணல் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், உப்பு நல்லா சூடாயிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு ஒரு 10லிருந்து 15 கொண்டக்கடலை மட்டும் இந்த உப்பில் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும். இப்போ பாருங்க, ஒரு 30 to 40 செகண்ட்ஸ்லேயே உப்பு கடலையெல்லாம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் இதை அப்படியே நல்லா வறுத்தோன்னா எல்லா கடலையும் நல்லா பொரிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்க, எல்லா உப்பு கடலையும் நல்லா ஈவனாக பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லா உப்பு கடலையும் அரிச்சு எடுத்துடலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக கடையில் வாங்குற மாதிரியே உப்பு கடலை தயாராகிடுச்சு. அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு இன்னும் நல்லா சூடாக இருக்கும். அதனால 1 கைப்பிடி அளவு கொண்டக்கடலையை எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு வறுத்த மாதிரியே 1 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். உப்பு கடலை வறுக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஜல்லி கரண்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த உப்பை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்தடுத்து உப்பு கடலை வறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நிலக்கடலை கூட வறுக்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பிஸ்கெட், கேக் இதெல்லாம் ஸ்டவ்வில் பண்ணுறீங்கன்னா அதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா உப்பு கடலையும் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க, கடையில் வாங்கின மாதிரியே நல்ல மொறுமொறுன்னு சுவையான உப்பு கடலை தயாராகிடுச்சு. எல்லாரும் கண்டிப்பாக ரேஷனில் வாங்கின கொண்டக்கடலையை யூஸ் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி உப்பு கடலை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.